சில பேரை சந்திச்சோன்னு வச்சுங்க, தன்னை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நாம ஒரு அரை மணி நேரம் அவரோட இருக்க வேண்டியிருக்கும். அவர் ஏதாவது பொதுவான விஷயம் பேசலாம், இலக்கியம், கட்டுரைகள், அரசியல் சிந்தனைகள், தனி மனித முன்னேற்றம் பற்றிய கருத்துக்கள், இப்படி எதுவும் பேச மாட்டாங்க. நான் இந்த வீடு வாங்கியிருக்கேன், நான் இந்த கார் வாங்கியிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இப்ப முன்னுக்கு வந்திருக்கிறேன், என் பெருமை என்னன்னு ஒரு பயலுக்கு இந்த நாட்டில் தெரியாது. தன்னை பத்தியே பேசுவான். உலகத்திலேயே போர் அடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் தன்னை பத்தி பேசும்போது நம்ம எப்படி சார் கேட்கறது? இந்த இங்கிலமே பல பேருக்கு தெரியாது. ஒரே சுய புராணம், தன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது. அதுலயும் இன்னும் சில பேர் தன்னை பத்தி இல்ல, தன்னை புகழ்ந்துகிட்டே இருக்கிறது. ஏன் அறிவு யாருக்கு வரும்? நான் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் தெரியுமா? ஏன் புத்திசாலித்தனம் உனக்கு உண்டா? என்ன மாதிரி நீ இருப்பியா? இது என்னது பேச்சு? எப்ப பார்த்தாலும் தன்னை புகழ்ந்து கொள்ளுதல் ஒரு நல்ல காரியம் அல்ல. தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கேன்னு ஒரு இலக்கண மேற்கோள் இருக்கு. என்ன தெரியுமா புகழணும்? இப்ப நான் அறிவாளியா இருந்து என் அறிவு தெரியாம ஒருத்தர் இகழ்ந்தானா, டே வாயம் போடுற, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி உனக்கு தெரியாது, நீ மடையன், அதனால நீ என்ன எப்படி புரிஞ்சுக்காம பேசுற, நிறுத்து, அங்க புகழ்ந்துக்கலாம். நான் எங்க படிச்சவன் தெரியுமா, எப்படி படிச்சவன் தெரியுமா அப்படின்னு நம்மள மதிக்க தயாரா இருக்காரு ஒருத்தர், அவர்கிட்டயே தன்னை புகழ்ந்துக்கிறதா? தன்னை மிதிக்க தயாரா இருக்கிறவங்கிட்ட தான் தற்புகழ்ச்சி செய்யலாமே ஒழிய, மதிக்க தயாரா இருக்கிறவன்ட்ட விடுங்க சார் அதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு. இப்ப நாங்க சில மேடைக்கு போவோம், வரவேற்புரைங்கிற பேர்ல சில பேர் எங்களை வெட்கப்பட வைப்பாங்க. இவர் கம்பராமாயண கடல், பெரிய புராண ஏரி, சீவக சிந்தாமணி குட்டை குளம் அப்படின்னு ரொம்ப பெருசா புகழ ஆரம்பிப்பார். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? சார் ப்ளீஸ் ஸ்டாப் இட், ஒரு லெவலோட நிறுத்திடுங்க, சும்மா புகழாதீங்க, அர்த்தம் கிடையாது. ரொம்ப நம்மளை புகழும் போது நமக்கே வெக்கமா இருக்கும். இவர மாதிரி அறிவாளி அந்த சராசரத்திலேயே இல்ல. இது உண்மையா? ஊர் உலகத்துல எத்தனையோ கோடி அறிவாளி இருக்கிற. இப்போ நம்ம ஒரு தெளிவோட இருக்கணும். நம்மள இன்னொருவர் புகழும் போது கூட ஒரு எல்லையில நிறுத்திக்க தேரணும். புகழ்ச்சி கொஞ்சம் ஒரு மாசன மாதிரி சென்ட் ஸ்ப்ரே பண்ற மாதிரி. சென்ட்டை குடிக்க முடியும்? யாராவது சென்ட் குடிச்சானா உருப்பிடுவாங்க? லேசா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அந்த அளவு தான் புகழ்ச்சி இருக்கலாம். தற்புகழ்ச்சி இருக்கே ஆபத்துலயும் பெரிய ஆபத்து. நான் மகாபாரதம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு அழகான கதை. எவ்வளவு அழகான கதை தெரியுமா? அது யயாதி அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த யயாதி யாருன்னா பாண்டவர்களுக்கு மூத்தவன். பாண்டவர்களுடைய பரம்பரையில முதல்ல அந்த சந்திர மரபு இருக்கு இல்லையா, சந்திரகுல அரசர்கள்ல மூத்த பெருமைக்குரியவன் யயாதி அப்படிங்கிற ஒரு ராஜா. அவன் ரொம்ப நல்லவன். என்ன பண்ணிருக்கிறான்? நிறைய வேள்விகள், யாகங்கள் எல்லாம் பண்ணுவான். கடுமையான தவம் பண்ணுவான். அப்படி இருந்த யயாதிக்கு ஒரு நல்ல குணம். ஒரு யாகம் முடிச்ச உடனே இந்த யாகத்துக்கு எனக்கு என்ன பலன் வேணும்னு கேட்பாங்க. ஒரு யாகம் பண்ணி எனக்கு புள்ள வேணும், ஒரு யாகம் பண்ணி எனக்கு பதவி வேணும், ஒரு யாகம் பண்ணி என் நாட்டுல மழை பெய்யணும், ஒரு யாகம் பண்ணி எங்க நாட்டுல செல்வமா கொட்டுன்னு கொட்டணும், எனக்கு அரசியல்ல பெரிய பவர் வேணும். இப்படி எல்லாம் யாகத்துக்கு யாகத்தினுடைய பலனை கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்குங்க. இதுதான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஒரு யாகம் நடத்துறாங்கன்னா அந்த யாகத்து மூலமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தனக்கு ஒரு பலன் கேட்பாங்க. இந்த யயாதி என்ன பண்ணுமா, யாகம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பலன் வேணும்னு கேட்டா ஒண்ணுமே கேட்க மாட்டான். இப்ப தேவர்கள் அதனால என்ன ஆயிட்டாங்க? யயாதிக்கு கடனாளி ஆயிட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு. ஒண்ணுமே நான் வாங்கிக்கிறது இல்லைன்னு. வெளிநாட்டுல ஒரு அன்பர் இருக்காரு, அவருக்கு எல்லா நன்மையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் வரும்போது வாங்கிட்டு வரணுமா, வரும்போது வாங்கிட்டு வரணுமா, வரும்போது வாங்கிட்டு வரணும், ஒன்னும் வேணாம், சும்மா வாங்க, ஒன்னும் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்ட்டா அவருக்கு ஒரு குற்ற உணர்வாயிடும். என்னடா நமக்கு எவ்வளவோ செய்யறாரு, நாம ஒன்னும் ஒரு செய்யலையே அப்படின்னு. இது மாதிரி யயாதி யாகம் பண்ணி தேவர்களுக்கு நன்மை பண்ணான். ஆனா தேவர்கள்ட்ட இருந்து மழையோ பொண்ணோ பொருளோ இளமையோ ஒண்ணுமே கேட்கல. அப்ப யார் ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாயிட்டானா, தேவர்கள் தலைவன் ஆகிய இந்திரன் ரொம்ப பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிட்டான். ஏன்னா இவ்வளவுக்கு மேல யாகம் பண்ணா அவன் இந்திர பதவிக்கு வரலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த இந்திர பதவிக்கு வரக்கூடிய தகுதிக்குரிய யாகமும் பண்ணிட்டு இந்திரனா வரணும்னு யயாதி சொல்லவே இல்லை. அப்ப இப்ப பவர்ல இருக்கிற இந்திரனுக்கு எப்படி இருக்கும்? அவமானமா இருக்கு. இந்திர பதவிக்கு தகுதியான ஒருத்தன் பூமியில இருக்கான், இவ்வளவு யாகம் பண்ணிட்டான், என்னைக்காவது அவன் இந்திரன் ஆயிடுவான். ஆனா அவன் இந்திரன் ஆகணும்ன்ற ஆசையை வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப என்னாச்சு? யயாதிய இந்திரன் பார்த்தான் ஒரு மரியாதைக்கு. பார்த்துட்டு நீங்க இந்திரலோகத்துக்கு எல்லாம் வரணுமே அப்படின்னா, யயாதி வரனே, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு. இவ்வளவு யாகம் பண்ணிட்டு ஒன்னும் கேட்காததால நீ இதே மனித உடம்போடைய தேவலோகத்துக்கு வந்துட்டு போற ஒரு வாய்ப்பை நாங்களா கொடுக்குறோம், அதை வாங்கிக்க, இந்த மனித உடம்போடைய வா, தேவலோகத்துக்கு வா, எங்க கிட்ட அப்பப்ப அளவலாவிட்டு போ அப்படின்னு
பெர்மனண்டா வராம இருக்கிறதுக்கு அடிக்கடி வந்துட்டு போன்னு இந்திரன் ஒரு சூழ்ச்சி வலை விரிச்சிட்டான். யாருக்கு? யயாதிக்கு. யயாதிக்கு ரொம்ப சந்தோஷம். தேவலோகத்துக்கு போவார், எல்லா இந்திரலோகத்துக்கு போவார், அதே உடம்போட எல்லா இடத்தையும் சுற்றி திரும்பி வருவார். இப்ப தேவர்களுக்கு என்ன புது பிரச்சனைன்னு கேட்டா, இந்திர பதவிக்குரிய தகுதியுடைய ஒருத்தர் உள்ள வரும்போது எந்திரிச்சு நிக்கணும். இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், இல்ல ஏதோ இடத்துல வேலை பார்க்கிறோம். நமக்கு நிஜமா நமக்கு மேலதிகாரி இல்லைன்னாலும் நமக்கு மேலதிகாரிக்கு சமமான அந்தஸ்து உள்ள ஒருத்தர் உள்ள வந்தா எந்திரிச்சு நிக்கணும். ஏன்? அவன் என்னைக்கு நமக்கு மேலதிகாரியா வருவான்னு தெரியாது. இப்ப வேணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லாம இருக்கலாம், நாளைக்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? எந்திரிச்சு நிக்கணும். இது ஒரு புரோட்டோகால், ஒரு மரியாதை இருக்கு. இப்ப தேவர்களுக்கு எல்லாம் சிக்கல். யயாதி மனுஷனாவே தேவலோகத்துக்குள்ள வருவான். அக்னி எந்திரிச்சு நிக்கணும், வாயு எந்திரிச்சு நிக்கணும், வருணம் எந்திரிச்சு நிக்கணும். இவங்களுக்கு அவமானமா இருக்கு. இவன் இந்திரன் ஆயிட்டா கூட பரவாயில்ல, இந்திரனே ஆகல, இந்த மனுஷனாவே இருக்கிறான், இவனுக்கு எந்திரிச்சு நிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. யாரு? தேவர்கள்லாம். கதை போயிட்டே இருக்கும், மகாபாரதம் இல்லையா? யயாதிய எப்படிதான் கவுக்கலாம்னு யோசிச்சாங்க. எப்பேற்பட்ட தேவர்கள் பாருங்க. இந்த பையன் வந்தா எந்திரிச்சு நிக்க வேண்டியிருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு, மனுஷனாவே இருக்கிறான், இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? இந்திரன் போய் எல்லாம் சொல்றான். இந்திரன் சொன்னா நானும் அதே கவலையில் தான் இருக்கிறேன். யயாதி இந்திரலோகத்துக்கு வந்தா அவருக்கு எங்க நாற்காலி கொடுக்கறது? அவர் இந்திரனுக்கு ஈக்குவல் அந்த தகுதியை அடைஞ்சிட்டாரு. நான் சொல்ற அந்த பிரச்சனையை நீங்க அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியும். ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்கிறாரு, இன்னொரு போலீஸ் கமிஷனர் ரேங்க் உள்ள ஒருத்தர் உள்ள வந்தா அவரை எதிர்த்து அவங்களை உட்காந்து வைக்க முடியாது. ஏன்? அவர் இவருக்கு கீழே இல்ல, சபார்டினேட் இல்ல, ஈக்குவல். அந்த பிரச்சனை இந்திரனுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்திர பதவிக்குரிய தகுதி உடைய யயாதி இந்திரலோகம் வரும்போது இந்திரன் எந்திரிச்சான். எந்த நாற்காலியும் கீழே உட்காந்து வைக்க முடியாது, அவன் நாற்காலியே உட்காந்து வச்சானா, அர்த்தாசனம். தான் சேர்ல பாதி உட்கார்ந்துட்டு யயாத்திய பக்கத்துல உட்காரு அப்படின்னு உட்காந்து வச்சான். யயாத்தி அப்பவும் கர்வப்படல. இந்திரன் நமக்கு சேர் கொடுத்துட்டான், நம்ம இந்திரனுக்கு சமம் ஆயிட்டமே அப்படிங்கிற கர்வம் எல்லாம் வராம சரளமா பேசிட்டு இருக்கிறார். அவர் சரளமா பேசுறாரு, இந்திரனுக்கு குத்துது. என்னடா ஒரு மனுஷ பய நமக்கு சமமா நாற்காலில் உட்கார்ந்து இருக்கான், அவன் பேசுறத நாம கேட்க வேண்டியிருக்கே அப்படின்னு துடிச்சு போயிட்டான். இந்திரன் மனசு தாங்கல, கன்னிங்கா பிளான் பண்ணா எப்படிதான் இவனை கவுக்கலாம் அப்படின்னு. ஒரு 2-3 தடவை ஆச்சு, 4 தடவை ஆச்சு. எப்ப வேணாலும் ஏத்தி வருவார், வந்தா இந்திரன் எந்திரிக்கணும், அவர் சேரே கொடுக்கணும், அவர் சேர்லயே பாதி உட்காந்து வைக்கணும். அவனுக்கு நம்ம நாற்காலில இடம் கொடுக்கறதா அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு நாள் அச்சாம் பாருங்க, ஒரு வேலை யயாதி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, யயாதி உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு ஜில்லுன்னு ஐஸ் வச்சான். எப்பேற்பட்ட மகான் நீங்க அப்படின்னு. யயாதி வழக்கமா என்ன சொல்வாரு? நிறுத்து, வேற ஏதாவது விஷயம் பேசலாம் பார், புகழ்ந்தா அவருக்கு பிடிக்காது, ஆனா அப்படிம்பார். அன்னைக்கு புத்தி கெட்டு போச்சு. சில சமயத்துல புகழ்ச்சி நமக்கே ஒரு போதை மாதிரி இருக்கும், யாராவது புகழ்ந்தா பரவாயில்ல அப்படி. பேச்சாளர் பேசிட்டு இறங்கணும், யாராவது பேச்சு நல்லா இருக்குன்னா அப்படியா, நல்லா இருக்கா இல்லையா நமக்கே தெரியாது, அவன் என்ன சொல்றது. இருந்தாலும் ஒரு கிக்கு தான், இதெல்லாம் போடாமே வர்ற கிக்கு. இப்ப யயாதிக்கு லேசா போதை தலைக்கேறிச்சுங்க. ஒன்ன மாதிரி ஒரு மகான் உண்டா, இவ்வளவு யாகம் பண்ணு, நீ இந்திர பதவி கூட வேண்டான்ட்ட, இந்திர பதவி வேண்டாம்னு இருக்கக்கூடிய ஒரு மகானை என் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை, ஒன்னதான் நான் பார்த்தேன்னு புகழ்ந்தான் பாருங்க. டக்குன்னு யயாதி சொன்னார், அதுதான் நம்ம பெருமைன்னு போச்சு. அடுத்த வார்த்தை சொன்னார், என்ன மாதிரி யாகம் பண்ணவன் எவன் இருக்கிறான், என்னளவு யாகம் பண்ண பெருமை பெற்ற உலகத்துல யார் இருக்கிறான், எவனும் கிடையாது, எனக்கு சமமா ஆளே கிடையாதுன்னு தன்னை புகழ்ந்தார் பாருங்க. இந்திரன் யயாதி எப்படி பாத்துக்கிட்டே இருந்தான். ஆரம்பிச்சிட்டார் யயாதி, தன்னைத்தானே புகழ்ந்து பேசினார். 2 நிமிஷம் ஆனோட இந்திரன் யயாதியை பார்த்தான். எந்திரா. யயாதிக்கு முகம் வாடி போச்சு. என்னன்னா, தற்புகழ்ச்சி பண்ணி கொண்டதாலே உன் தவம் எல்லாம் போயிடுச்சு. இவ்வளவு நாளா நீ சேகரிச்சிய தவம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. எப்போ? தற்புகழ்ச்சி செய்து கொண்ட அந்த கணத்திலேயே உன் புண்ணிய பலன் எல்லாம் போயிட்டு இருந்தான். எவ்வளவு பெரிய கதை. யயாதி சாதாரண மனுஷனா பூமிக்கு வந்துட்டான்னு அந்த கதை முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை யாக யஜ்யம் பண்ணியதால் வந்த புண்ணியத்தை தன்னை புகழ்ந்து கொண்டதால் யயாதி இழந்து விட்டான் என்று மகாபாரதம் கதை சொல்லுகிறது. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, வெக்கமே இல்லாம தன்னை எத்தனை பேர் எவ்வளவு புகழ்ந்துக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் அந்த கதை படிக்கணும், அப்பதான் கொஞ்சமாவது திருந்துவாங்க.